வெல்கம் டு ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்டோரிஸ் ஃபார் கிட்ஸ். வரியார் கொன்று ஈவதே ஈகைமர் ரெல்லாம் குறியெதிர்ப்பை நீரத் துடைத்து. ஒரு அழகான கிராமத்தில் ஆனந்தி என்ற சிறுமி வாழ்ந்தாள். அவள் மிகவும் புத்திசாலியும் மனம் நல்லவளும். ஒரு நாள் பள்ளிக்கு செல்லும் வழியில் ஒரு சிறுவன் மரத்தடியில் அமைதியாக உட்கார்ந்து இருப்பதை அவள் கவனித்தாள். அவன் பெயர் ரவி. ரவி பள்ளிக்கு வரவில்லை. அவனுடைய உடை பழையது, காலணியும் இல்லை. ஆனந்தி அருகில் சென்று கேட்டாள், "நீ ஏன் பள்ளிக்கு வரல?" ரவி மெதுவாக சொன்னான், "என்னிடம் புத்தகமும் இல்லை, மதிய உணவும் இல்லை, அதனால் வர மனசு இல்ல." ஆனந்தியின் மனசு நொந்தது. அவள் உடனே தன் மதிய உணவை 2 பாகமாக பிரித்து ஒன்றை ரவிக்கு கொடுத்தாள். ரவி ஆச்சரியமாக கேட்டான், "நீ எனக்கு ஏன் கொடுக்கிறே?" ஆனந்தி சிரித்துக் கூறினாள், "உனக்கு இல்லையே, அதனால்தான்." அடுத்த நாள் ஆனந்தி தன் பழைய புத்தகங்களை சுத்தமாக அடுக்கி ரவிக்கு கொடுத்தாள். அவள் எந்த ஆதாயத்தையும் எதிர்பார்க்கவில்லை. "நாளைக்கு நீ எனக்கு உதவணும்" என்று கூட சொல்லவில்லை. அதை பார்த்து சில குழந்தைகள் பேசிக் கொண்டார்கள். நாம் கொடுப்பது நண்பர்களுக்குத்தான், அவர்கள் பிறகு நமக்கு உதவும். ஆனால் ஆசிரியர் அதைக் கேட்டார். அவர் அனைவரையும் கூடி வைத்து சொன்னார், "பிள்ளைகளே, மற்றவர்களுக்கு கொடுப்பது நல்லதுதான். ஆனால் அதற்குப் பதிலாக ஏதாவது கிடைக்கும் என்று நினைத்து கொடுத்தால் அது வியாபாரம் போலாகும். இல்லாதவர்க்கு, உதவி செய்ய யாரும் இல்லாதவர்க்கு நாம் எதையும் எதிர்பார்க்காமல் கொடுப்பதே உண்மையான ஈகை." அவர் திருக்குறளை நினைவூட்டினார். இல்லாதவர்க்கு வழங்குவதே ஈகைப் பண்பு. மற்றவர்க்கு வழங்குவது ஏதோ ஆதாயம் நோக்கி வழங்குவது. அந்த நாள் முதல் பள்ளியில் ஒரு புதிய பழக்கம் தொடங்கியது. ஒவ்வொரு வாரமும் குழந்தைகள் தங்களால் முடிந்த அளவு ஒரு புத்தகம், ஒரு பென்சில் அல்லது ஒரு சிறிய உணவு இல்லாதவர்களுக்கு சேகரித்துக் கொடுக்கத் தொடங்கினர். ரவி மீண்டும் பள்ளிக்கு வர ஆரம்பித்தான். அவன் படிப்பில் முன்னேறினான். பல ஆண்டுகள் கழித்து ரவி ஒரு நல்ல மருத்துவரானான். ஒரு நாள் கிராமத்திற்கு திரும்பி பொருளாதாரமாக கஷ்டப்படும் மக்களுக்கு இலவச சிகிச்சை அளித்தான். அவன் சொன்னான், "ஒரு நாள் யாரோ எனக்கு எதிர்பார்ப்பு இல்லாமல் கொடுத்தார்கள். அதுதான் என்ன வாழ்க்கையை மாற்றியது." ஆனந்தி அமைதியாக சிரித்தாள். ஈகை என்றால் நமக்கு இருக்கும் அதிகத்தை பகிர்வது மட்டும் அல்ல, மற்றவரின் இல்லாமையை உணர்ந்து எதையும் எதிர்பார்க்காமல் உதவுவதுதான் உண்மையான ஈகை. கதையின் நெறி, நாம் கொடுப்பது நமக்கு திரும்ப வரும் என்பதற்காக அல்ல, இல்லாதவரின் முகத்தில் சிரிப்பு மலர வேண்டும் என்பதற்காகத்தான். மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அறிவே ஆற்றல், கற்பது மகிழ்ச்சி, அறிவது இனிமை. அனைவருக்கும் நன்றி.